வெல்கம் வியூவர்ஸ். 2011 ஜூன் ரஷ்யா. அங்க இருக்கிற கசான் அப்படிங்கிற ஒரு சிட்டில 49 வயதான ஃபஜ்லியூ முகமது ஜைனோ அப்படிங்கிறவங்க ஒரு நாள் காலையில ரொம்பவே நேரமா எந்திரிக்கிறாங்க. அப்படி அவங்க எந்திரிக்கும் பொழுதே அவங்களுக்கு ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு. அவங்களுடைய உடம்புல ஏதோ பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஃபஜ்லியூ ரீசெண்டா தான் அவங்களுக்கு ஏற்பட்ட சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்படி அவங்க ரெடியாகி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ரொம்பவே பயந்துட்டு இருக்காதீங்க, உங்களுடைய உடல்நிலை நினைச்சு ரொம்பவே கவலைப்படாதீங்க, எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அத மனசுல வச்சுட்டு அன்னைக்கு காலையில ஃபஜ்லியும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய உடம்பு ஏதோ பண்ற மாதிரி இருந்தாலுமே அது ஒண்ணும் நடக்காது, நம்ம பயப்படாம ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறமா ஃபஜ்லியுக்கு நடந்த சம்பவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு உதாரணமா நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான கேசஸ் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னொரு கேஸ் தான் இது. இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மையில நடந்த ஒரு சம்பவம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படிதான் இருக்கும். நீங்களே கூட இது உண்மையா இல்லையா அப்படின்னு கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவீங்க. அப்படி ஃபஜ்லியுக்கு நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்கே இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஃபஜ்லியூ இப்ப தன்னுடைய உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்தாலுமே டாக்டர் சொன்ன மாதிரி அதை நினைச்சு பயப்படாம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வேலைக்கு லீவ் சொல்லிட்டு வீட்டுல இருக்காங்க. கிச்சனுக்கு போய் டீ போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் அங்க வராங்க. கிச்சன்ல டீ போட்டுட்டு இருக்கிற தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ற, உடம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஃபஜ்லியூ, இல்ல என்னுடைய செஸ்ட் ரொம்பவே பெயினா இருக்கு, என்னோட உடம்பு எல்லாமே வேர்க்குது, நான் போய் பெட்ரூம்ல கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ரூமுக்கு நடந்து போக போக அவங்களுடைய செஸ்ட் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஜ்லியூ அவங்க செஸ்ட்டை புடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து மயக்கம் அடைகிறாங்க. இதை பார்த்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் உடனே ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா அவரால் ஃபஜ்லியூவை எழுப்ப முடியல. சோ உடனே போன் கிட்ட ஓடி போறாரு. 112 அப்படிங்கிற ரஷ்யாவுடைய எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸ் அங்க வருது. அப்படி ஆம்புலன்ஸ் அங்க வரும் பொழுது ஃபஜ்லியூ அவங்க மூச்சு விடுறத நிறுத்திருந்தாங்க. அவங்கள உடனடியா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் ஃபஜ்லியூ ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபஜ்லியுடைய காஸ் ஆஃப் டெத் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் மனம் நொறுங்கி போறாரு. கிட்டத்தட்ட 30 வருடங்களா கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு வந்த இவங்க இப்ப சடனா தன்னுடைய மனைவி உயிரோட இல்ல அப்படிங்கிறது அவரால் கொஞ்சம் கூட தாங்க முடியல, ஏத்துக்க முடியல. ஆனா இப்ப ஃபஜ்லி ஹஸ்பண்டுடைய ரிலீஜனை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய சொந்தத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள அடக்கம் பண்ணியாகணும். சோ அதற்கான வேலைகளை பார்க்க அவங்க ரெடி ஆகுறாங்க. ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் என்னதான் தன்னுடைய மனைவி இறந்தது தாங்க முடியாத வேதனையா இருந்தாலுமே அவரும் அடுத்தடுத்து நடக்க வேண்டியதை பார்க்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு எல்லாருக்குமே அடுத்த நாள் நடக்க போற ஃபஜ்லியுடைய ஃபியூனரலுக்கு சொல்லி அனுப்புறாரு.
இப்போ அடுத்த நாள் காலையில ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் எந்திரிக்கிறாரு. அவரோட பெஸ்ட் அவுட்ஃபிட்டை போட்டுட்டு ஒய்ஃபுடைய ஃபியூனரலுக்கு ரெடி ஆகுறாரு. அவரோட ஒய்ஃபுடைய ஃபேமிலி, இவரோட ஃபேமிலி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே அங்க ஃபியூனரல் ஹோம்ல இருந்தாங்க. அங்க அவரு நடந்து உள்ள போகும் பொழுது அவருக்கு இடதுபுறம் வலதுபுறம் அப்படின்னு நிறைய சேர்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரி போடப்பட்டிருக்கு. அதுக்கு நடுவுல தான் வழி இருக்கு. அதுல தான் இப்ப அவரு நடந்து போறாரு. அப்படி அந்த சேர்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாருமே அங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்க தன்னுடைய மனைவி ஃபஜ்லியுடைய காஃபின், அதாவது சவப்பெட்டியை பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அங்க அந்த காஃபினை சுத்தியுமே சில பூங்கொத்துகளால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இறந்து போன ஃபஜ்லியு மற்றும் அவருடைய ஹஸ்பண்ட் வச்சிருந்த பணத்துல அவங்களால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. இப்போ ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் அந்த வழியில மெதுவா நடந்து உள்ள போறாரு. அப்போ இவருக்கு வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த எல்லாருமே இவரை பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்படி நடந்து போனவரு அங்க காஃபின் கிட்ட போய் அதுக்குள்ள இருக்க தன்னுடைய மனைவியுடைய இறந்த உடலை பாக்குறாரு. அப்படி பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா அது பார்க்க தன்னுடைய மனைவி மாதிரியே இல்ல. ஆக்சுவலா இவருக்கு தன்னுடைய மனைவி ஃபஜ்லியுடைய இறந்த உடலை எம்பாமிங் பண்றதுக்கே பணம் இல்ல. எம்பாமிங் அப்படின்னா இறந்த உடலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா சீக்கிரமா டீகம்போஸ் ஆகாம பாக்குறதுக்கு உயிரோட இருக்கிற மாதிரி பண்றது. ஆனா அப்படி பண்றதுக்கு கூட பணம் இல்ல அப்படிங்கிறப்ப அங்க ஃபியூனரல் ஹோம்ல இருந்தவங்க ஃபஜ்லியு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியறதுக்காக மேக்கப் போட்டிருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் கூட ஒர்க் ஆகல. ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்டுக்கு அது தன்னுடைய மனைவி ஃபஜ்லியு மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க மேக்கப்பே போட மாட்டாங்க. சோ இது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஐலைனர், ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்படின்னு போட்டு வேற யாரோ உள்ள படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ அந்த சேர்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அதுடைய ஃபர்ஸ்ட் ரோல ஃபஜ்லியுடைய ஃபேமிலி, இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப இறந்தவங்களுக்கான பிரேயரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருமே தன்னுடைய மனைவியுடைய முகத்தை கடைசியா 2-3 முறை பார்த்துட்டு அவங்க கூட ஃபர்ஸ்ட் ரோல போய் நின்னு ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு பக்கத்துல நின்னுட்டு இருந்த தன்னுடைய பிரதர், தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய கையை கோர்த்துட்டு அங்க பிரேயர்ல சொல்ற வார்த்தைகளை சொல்லிட்டு முழுவதுமா அதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வலதுபுறமா அவருடைய கையை பிடிச்சிட்டு இருக்க அவருடைய அம்மா சடனா அந்த பிரேயர்ல சொல்ற வார்த்தைகளை கேட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டு கண்ணை மூடிட்டு இருந்த அவரு தனக்கு வலது பக்கமா நின்னுட்டு இருந்த தன்னுடைய அம்மாவை திரும்பி பாக்குறாரு. ஆனா அப்படி பார்க்கும் பொழுது அழுதுட்டு இருந்த அவருடைய அம்மாவோ சடனா ரொம்பவே ஷாக்கிங்கா, ரொம்பவே பயம் கலந்த மாதிரி தனக்கு முன்னாடி எதையோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்படி தன்னுடைய அம்மா என்ன பாக்குறாங்க அப்படின்னு தன்னுடைய அம்மா பார்த்துட்டு இருக்க திசையிலேயே முன்னாடி பாக்குறாரு. அப்ப அவரு பார்த்தத ஒரு துளி கூட அவரால் நம்ப முடியல. அவருடைய தலையை சுத்த ஆரம்பிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. இறந்து போன அவருடைய ஒய்ஃப் ஃபஜ்லியு இப்போ அவங்களுடைய கஃபின்ல இருந்து, அவங்களுடைய சவ பெட்டியிலிருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுடைய முகத்துல போட்டிருக்கிற மேக்கப்போட வெறிச்ச கண்களோட தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறத இவரு பாக்குறாரு. அடுத்த சில நொடிகள்ல அங்கிருந்து எல்லாருமே இதை நோட் பண்றாங்க. அப்ப அந்த இடமே மயான அமைதியாகுது. இப்போ ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்ட் மற்றும் அவருக்கு வலது பக்கமா நின்னுட்டு இருந்த அவருடைய அம்மா அப்ப சடனா காஃபின்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஃபஜ்லியு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி கத்த ட்ரை பண்ணும் பொழுது அவங்களுடைய வாயிலிருந்து வெறும் காற்று மட்டும் தான் வெளியே வருது. எந்த ஒரு சத்தமுமே வரல. கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போன தொண்டையிலிருந்து வர சத்தம் மாதிரி சத்தம் வர ஆரம்பிக்குது. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா படங்கள்ல எல்லாமே ஒரு ஈவில் இல்ல டீமன்ஸால பொசஷன்ல இருக்கிறவங்க கத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ இத பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த அங்க ஃபியூனரலுக்கு வந்த மத்த எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ சடனா அந்த இடமே கூச்சலும் குழப்பமுமா மாற ஆரம்பிக்குது. அங்கிருந்த ஃபியூனரல் ஒர்க்கர்ஸ் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்டும் பயங்கரமா ஷாக் ஆகி கத்திட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா சடனா ரியலைஸ் ஆகி அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தன்னுடைய ஒய்ஃபை கட்டி பிடிச்சுக்கிறாரு. இப்ப காஃபின்ல எந்திரிச்சு உட்கார்ந்து கத்திட்டு இருந்த ஃபஜ்லியு அமைதியாகிறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்டை திரும்பி பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல தன்னுடைய ஹஸ்பண்டுடைய மடியில விழுகிறாங்க. அதே நேரத்துல ஃபஜ்லியுடைய ஃபேமிலி, ஃபஜ்லியுடைய ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி அப்படின்னு
அப்படின்னு எல்லாருமே ஆரம்பத்துல பயங்கரமா ஷாக் ஆகி கத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே ரியலைஸ் ஆகி அங்க ஓடி வந்து ஃபஜ்லியுவை அந்த காஃபின்ல இருந்து வெளியே எடுக்க ஹெல்ப் பண்றாங்க. இப்ப ஃபஜ்லியுவை வெளியே எடுத்து கீழே தரையில படுக்க வைக்கிறாங்க. அவங்கள சுத்தியுமே ஃபஜ்லியுடைய ஃபேமிலி எல்லாருமே நின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபஜ்லியுடைய உடல் அசையல அப்படின்னாலுமே அவங்களுடைய கண்கள் ரொம்பவே வைடா திறந்துதான் இருந்திருக்கு. தன்னை சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாத்தையுமே பாக்குறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அழுததுல அவங்க போட்டிருந்த மேக்கப் கரைய ஆரம்பிக்குது. அடுத்து 12 நிமிடங்கள்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுறாங்க. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல மறுபடியுமே அவங்க இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஜ்லியு முதலா கிச்சன்ல மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய மூச்சு விட்டு விட்டு வந்திருக்கு. அவங்களுடைய உடல் அசைவு இல்லாம இருந்திருக்கு. ஆனா இதை யாருமே நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. ஃபைனலா ஃபஜ்லியு அவங்களுடைய காஃபின்ல அவங்க சுய நினைவுக்கு வரும் பொழுது அவங்களுடைய உடம்பு சரியாகி இருக்கு. அப்போதான் அவங்க எந்திரிச்சிருக்காங்க. ஆனா அப்படி அவங்க எந்திரிச்சு சுத்தி முத்தியும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஓன் ஃபியூனரல்ல அவங்களுடைய காஃபின்குள்ளேயே அவங்களுடைய சவப்பெட்டிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அப்போ ஏற்பட்ட அதிர்ச்சியில அவங்களுக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை அது அவங்களுடைய உயிரை உண்மையாவே எடுத்திருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ நம்ப முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்பவுமே உண்மை அப்படிங்கிறது பொய்யை விட ரொம்பவே விசித்திரமா நம்ப முடியாத ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் இன்னொரு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி உலகத்துல நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. நம்மளுடைய சேனல்ல 2 வீடியோஸ் இதே மாதிரி பார்த்திருக்கோம். ஸோ STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே பொதுவா நினைப்பாங்க, தனக்கு அன்பான ஒருத்தங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க திரும்ப உயிரோட வந்தா எப்படி இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்க இவருக்கு அப்படி நடந்துமே தன்னுடைய மனைவியோட சேர முடியாம போன இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.